ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம 38 இன்ச்சஸில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். இதுதான் அளவு ப்ளவுஸ். இந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ மெஷரிங் எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது ப்ளவுஸ் கிளாத்து. இப்போ லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் 1 மீட்டர் நான் எடுத்துருக்கிறேன். லைனிங் இது ஒரு எல்போ ஸ்லீவ்னால 1 மீட்டர் நான் எடுத்துருக்கிறேன். கிளாத்து 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கீழே ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணிவிட்டு இதை லைனிங்னால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், அடித்து திருப்புறதுக்காக. நான் அதை ஈவன் பண்ணிக்கிறேன், அப்புறம் மறந்துடுவோம், அதனால் கையோடு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 14 இன்ச்சஸ். ஸோ 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணுறேன். எப்பவும் போல் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நெக் வந்து 3 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஷோல்டருக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் போதும். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பேக் நெக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் அளவு ப்ளவுஸ் இருக்கிறத நான் அப்படியே மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன். பாக்ஸ் போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் கட் பண்ண போகிறோம். அதுக்காக மேலேருந்து 13.5 இன்ச்சில் கீழே ஒரு மார்க் கொடுத்துட்டு, அந்த 13.5 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு, 13லேருந்து 8 இன்ச்சுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணுறோம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ 8.25 இன்ச்சு வரும் ரெடியாக. இப்போ நம்ம ஆம்கோல் வரையறதுக்காக நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்கோல் கர்வ் எடுக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நம்ம நார்மலாக எல்லா மெஷர்மெண்ட்லையும் வைக்கிற மாதிரி. ரொம்ப லீனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 இன்ச் போதும். இது வந்து இவங்க 38.5 பாடி மெஷர்மெண்ட். ஸோ அதனால் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி செஸ்ட்டோட அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 38.5 அதில் பாதி எடுத்து அது கூட 2 இன்ச்சு கூட்டி அதில் பாதி எவ்வளோ வருதுன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 10.5 இன்ச்சு வருது. 10.5 ஒரு புள்ளி. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 38.5 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி, டிவைட் பண்ணல 2 இன்ச்சு கூட்டி அதில் பாதி தான் நம்ம பேக்கில் வச்சுருக்குறோம். இது வந்து ரெடி அளவு. இப்போ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம்கோல் வளைவுக்காக 1.5 இன்ச்சு வச்சு நான் கர்ல் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் ரவுண்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 16. ஸோ நமக்கு 8 வரணும். 8 வர அளவுக்கு நம்ம வளைவு வரைஞ்சிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு எனக்கு வந்து கூட வரதுனால கொஞ்சம் மேலே ஏற்றி நான் போட்டுட்டு இப்போ பார்க்குறேன் 8 கரெக்டாக வருது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதான் நமக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து மார்க் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க.
நம்ம நெக் வந்து நம்ம மெயின் கிளாத்தோட ஜாயின் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு.